நம்மோட தொடர் எதிர்ப்புகளையும் மீறி எஸ்ஐஆர் பணிகள் தொடங்கிடுச்சு. மக்கள் நிறைய பேருக்கு எஸ்ஐஆர் பற்றி இன்னமும் முழுசாக தெரியல. இந்த நிலையில் எஸ்ஐஆரை திமுக ஏன் எதிர்க்கிறோம்னு விளக்கவும், நம்ம வாக்குரிமையை எப்படி பாதுகாத்து கொள்வதுன்னு வழிகாட்டவும் தான் இந்த வீடியோ. சரியான உண்மையான வாக்காளர் பட்டியல் தான் நியாயமான தேர்தலுக்கு அடிப்படை. எனவே வாக்காளர் பட்டியல் திருத்தம் செய்யப்படுறத நாம் எதிர்க்கலை. ஆனால் போதுமான கால அவகாசம் தராமல் எலெக்ஷனுக்கு சில மாதங்களே இருக்கிற நிலையில் இதை அவசரமாக செய்கிறது சரியாக இருக்காது என்பது தான் நம்முடைய நிலைப்பாடு. தேர்தல் ஆணையத்தோட கூட்டு சேர்ந்து வாக்காளர் பட்டியலில் பாஜக எப்படியெல்லாம் மோசடி பண்ணியிருக்குன்னு மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி ஏற்கனவே விளக்கியிருக்கிறார். மாண்புமிகு கேரள மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்களும் மாண்புமிகு மேற்கு வங்கத்தினுடைய முதலமைச்சர் மமதா அவர்களும் கூட இந்த எஸ்ஐஆரை தீவிரமாக எதிர்க்கிறாங்க. நாமளும் எஸ்ஐஆர் அறிவித்தப்பவே இது சதின்னு உணர்ந்து எதிர்த்தோம். கூட்டணி கட்சிகளோட கலந்து பேசணும். அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி தீர்மானம் போட்டோம். உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கிறோம். வர்ற 11ஆம் தேதி எல்லா மாவட்ட தலைநகரங்கள்லேயும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் ஆர்ப்பாட்டங்களை அறிவிச்சிருக்கிறோம். அதுக்கு முன்னாடி எஸ்ஐஆருக்காக வழங்கப்படுகிற கணக்கீட்டு படிவத்திலேயே எத்தனை பிரச்சனைகள் குழப்பங்கள் இருக்குன்னு உங்களோடு பகிர்ந்துக்கன்னு நினைக்கிறேன். இதோ எனக்கு கூட இந்த எனுமரேஷன் ஃபாரம் கொடுத்துருக்குறாங்க. உங்களில் சில கையிலையும் இந்த ஃபாரம் இந்நேரம் வந்து சேர்ந்துருக்கும். இதில் முதல்ல நம்முடைய விவரங்களை கேட்குறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக முந்தைய வாக்காளர் திருத்தப்பட்டியலில் உள்ள வாக்காளருடைய உறவினரின் பெயர் கேட்கப்பட்டிருக்கு. உறவினர்னா யார்? அப்பாவா, அம்மாவா, அண்ணனா, தங்கையா, கணவனா, மனைவியா, பசங்களா, யார்? எல்லாரும் தானே வாக்காளர் பட்டியலில் இருப்பாங்க. இதில் ஏதாவது தெளிவு இருக்கா? வாக்காளருடைய உறவினர் பெயர்னு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இடத்துல முதல்ல பெயரும் பிறகு வாக்காளரின் புகைப்பட அடையாள அட்டை எண் என்றும் கேட்கப்பட்டிருக்கு. மூன்றாவதாக மீண்டும் உறவினர் பெயர்னு கேட்கப்பட்டிருக்கு. முதல்ல யார் பேரை எழுதணும்? எந்த வாக்காளர் விண்ணப்பிக்கிறாரோ அவர் பெயரா அல்லது உறவினர் பெயரா? சின்ன தப்பு இருந்தால் கூட தேர்தல் ஆணையம் அந்த படிவத்தை ஏற்றுக்காமல் வாக்காளர் பட்டியலிருந்து பெயரை நீக்கிற ஆபத்தும் இருக்குது. நினச்சி பார்க்கவே அச்சமாக இருக்குது. நல்லா படித்து அறிவார்ந்த பெரும் பொறுப்புகள் இருக்கக்கூடியவங்க கூட இந்த கணக்கீட்டு படிவத்தை பார்த்தா அவங்களுக்கு தலை சுற்றிடும். இந்த படிவத்தில் வாக்காளரோட புகைப்படத்தை அச்சிட்டு தற்போதைய புகைப்படத்தை ஒட்டணும்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் மாநில தேர்தல் ஆணைய அதிகாரி என்ன சொல்லுகிறார்? உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஒட்டலாம்னு அரசியல் கட்சிகள் கலந்துக்கிட்ட கூட்டத்தில் சொல்லியிருக்கிறார். இது இன்னொரு இடியாப்பு சிக்கல். எல்லாரும் ஒரு மாய தோற்றம், என்னமோ அந்த ஃபார்ம் வந்து ஃபில்லே பண்ண முடியாது, ஏதோ பரீட்சை எழுதுற மாதிரி அவரே சொல்றாரு. எல்லாரும் என்ன இல்லை நாங்கள் அப்புறம் மெதுவாக பதிவு பண்ணி கொடுக்குறோம், நிறைய பதிவு பண்ண வேண்டியிருக்குன்னு அப்படிலாம் இல்லவே இல்லை. அதனால ஒன்று வந்து பழைய சேரில் உள்ளதுக்கு என்னெல்லாம் இருக்குது, புதிய வாக்காளர் பதிவு செய்கிறதுல ஒன்றுமே இல்லை. நேராக பேர், அவங்களோட ஆதார் அட்டை, டேட் ஆஃப் பர்த் பதிவு செஞ்சுட்டா போதும். அதனால முதலமைச்சருக்கு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். இந்த எஸ்ஐஆர் என்ற சிறப்பு வாக்காளர் சீர்திருத்த இந்த டிரைவை இயக்கத்தை ஏதோ ரொம்ப பயங்கரமாக ஒன்று நடக்குது, சுனாமி மாதிரி ஒன்று நடக்குது, புயல் மாதிரி ஒன்று நடக்குது, பூதம் மாதிரி ஒன்று நடக்குது. அதனால எல்லாரும் எல்லாம் பயந்துருக்க மாதிரி தயவு செய்து ஒரு முதலமைச்சரோட கடமை என்ன? ஒரு ஜனநாயக முறைப்படி ஒரு மாநிலத்தில் ஒரு நடவடிக்கை இருக்கும் பொழுது அதை மக்களை ஊக்கப்படுத்தணும், இலகுவாக்கணும் மக்கள். ஏனென்றால் இது எல்லாரோட கடமை, எல்லாரோட உரிமை. அதிலிருந்து முதல்ல இருந்தே அதுக்கு காணொலி போடுறது, அதுக்கப்புறம் இது வந்து ரொம்ப இது செய்யக்கூடாதுன்றது ஒரு வருடத்தில்
மாதத்திற்குள்ள இதற்கு முன்னால பல மாநிலங்களில் செய்யப்பட்டிருக்கு, பீகார்லேயும் செய்யப்பட்டிருக்கு. அதனால இது வந்து முதலமைச்சர் அவர்களுக்கு நான் எனது கண்டனத்தை தெரிவிக்கிறேன். அதாவது என்ன சொல்லியிருக்காரு, எல்லாமும் சொல்லியிருக்காரு. வந்து ரொம்ப பயங்கரமாக ஒன்று வர்றது மாதிரியும் இடியாப்ப சிக்கல் அப்போ இட்லி மாதிரி அப்படியே பிடிச்சி சாப்பிட வேண்டியதான். அது அப்படி தான் இருக்காது. இல்லைனா நம்ம அம்மாலாம் சுட்டு தர தோசை மாதிரி அப்படியே பிட்டு அப்படியே வாயில் வைக்க வேண்டியதான். இல்லை பெரிய இடியாப்ப சிக்கல் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அதனால இது வந்து இலகுவாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் எனது வேண்டுகோள், முதலமைச்சர் ஒரு காணொளி வெளியிடணும். இந்த அதிகாரிகள் வர்றாங்க, அவங்க வந்து இது இலகுவாக இருக்குது, ஏற்கனவே ஆதார் எண்ணையும் உங்கள் பழைய ஐடி கார்டையும் எடுத்து வச்சுக்கோங்க, வந்த உடனே 1 நிமிடமிலிருந்து அரை நிமிடத்தில் பதிவு செய்து கொடுத்துடலாம், நான் தவறாக சொல்லிட்டேன் அப்படின்னு. ஏன்னா நான் அனுபவபூர்வமாக பதிவு செய்துட்டு இப்போ வந்திருக்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.